இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் திருமந்திரத்தில் போற்றி பகருடையிலேயே நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல்கள் எல்லாம் ஒரே கருத்தை சொல்லுது. அப்படின்றப்போ இந்த ஞான நூல்கள் எல்லாம் உண்மையை பேசக்கூடிய நூல்கள். அது மூணும் ஒரே கருத்தை சொல்லுது. எனக்கு தெரிஞ்சது இந்த மூணு. இன்னும் தேடினால் அனைத்து ஞான நூல்கள்லேயும் இதே கருத்து கிடைக்கும் கட்டாயமாக. எனக்கு தெரிஞ்சதை, அதாவது என் கையில் கிடைச்சதை, எனக்கு தெரிஞ்சதை நான் வெளியில் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் இது சம்பந்தப்பட்ட தேடல் இனிமேல் எனக்கு அதிகமாகும். இப்போதைக்கு கிடைச்சதை சொல்கிறேன். திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரத்தில் ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த தந்திரம் இத்தனாவது தந்திரம் அப்படின்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அதுபோல் திருமூல நாயனாருடைய பாடல்கள்லேருந்து நம்ம இப்போது ஒரு பாடல் எடுத்துக்கிறோம். அது ஞானத்தை பற்றி, குருவை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திருமூலர் சொல்லாத கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 6வது தந்திரத்தில் சிவகுரு தரிசனம் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடலை கொடுத்துருக்காரு. 1581வது பாடல். இந்த பாடலை பார்க்கலாம். குருவே சிவம் என கூறினான் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் போனுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. இறைவனுக்கு உடம்பு கிடையாது, பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது, குணங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்பு வடிவு, அருள் வடிவு, ஒளி வடிவு. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் இந்த உலகத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வடிவு எடுத்துக்கிட்டு வரணும். பூமிக்கு வரணும்னா வெறுமே உருவமற்ற அவர் நம்ம கண்ணு முன்னாடி நின்று நம்மோட பேசினா கூட நாம் உண்மையிலேயே அதை புரிஞ்சிக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் போதாது. அதனால் அவர் என்ன செய்வார், நமக்கு புரியும் வண்ணமாக ஒரு மானிட உருக்கொண்டு பூமிக்கு வருவார். எப்போ அவர் பூமிக்கு வந்தாலும் ஏதோ அவங்களாம் ஒளியுடல், எப்போ வேணும்னாலும் எந்த வடிவில் வேணுனாலும் வரலாம். சினிமாவிலலாம் காமிப்பாங்க, அவர் வருவார், அப்போ மறையிறப்ப டக்குன்னு காணாமல் போயிடுவார். இந்த வல்லமை உண்மையிலேயே உண்டு. அது சினிமாவில் காமிக்கிறது கேமரா ட்ரிக். ஆனால் நிஜத்தில் அதுதான் இறையாற்றல். அப்படிப்பட்டவர்கள் நமக்காக, இந்த மானிடர்கள் உய்யணும் அப்படின்றதுக்காக இவங்களை இந்த ஆணவ மலத்திலேருந்து நீக்கி பேரானந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அனாதி கேவல நிலையிலேருந்து நம்ம கூடவே கடந்து அல்லாடிட்டு இருக்கிறார் இந்த ஆண்டவன் இறைவன். அவர் நம்ம அந்த கேவல நிலையிலேருந்து ஆணவ மலத்தோடு நம்ம எதுவுமே தெரியாமல், அனாதி கேவல நிலைன்னா முழுக்க இருள் மூடி இருக்கும். நம்ம ஆன்மா அறிவு பொருள், இறைவன் ஒளி வடிவானவன். அப்போ இறைவனுக்கு என்ன தோணுதாடாடா, இந்த அறிவு பொருள் இப்படி இருளில் மூழ்கி கிடக்குதேன்றதுக்காகத்தான் நமக்கு எல்லாம் இந்த தனு கரண புவன போகங்களை கொடுத்து, இன்பத் துன்பங்களை கொடுத்து, மாயை கர்மத்தை கூட்டி, நமக்கு ஒரு உடம்பை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வாழக்கூடிய அத்தனை சௌகரியங்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் அந்த கருணை வள்ளல். அவர் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் பண்ணி உய்ய வைக்கிற நேரத்தில் குரு வடிவாக பூமிக்கு வருவார். அவ்வை பாட்டியும் விநாயகர் கவலில் சொல்லுவாங்க, குரு வடிவாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு வடிவு கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக குரு வடிவெடுத்து பூமிக்கு வர்றார். இதை நந்தியம்பெருமான் சொல்கிறாரு. குருவே சிவம் என கூறினான் நந்தி.
அந்த குருவாக வந்திருக்கிறது வேற யாரோ இல்லைப்பா, சிவம்தான் அப்படின்னு நந்தி சொன்னார். நந்தியும் சிவனும் ஒன்று தான். இரு வடிவங்கள், இரு காரணங்களால் குருவே சிவம் என்பது குறித்து போகிறார். இந்த குருவாக வந்திருக்கிறது தான் பெருமான் அப்படின்றது இந்த மாயையில் கிடக்கிறவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓரார் குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும். அந்த குரு தான் சிவபெருமான். அந்த சிவன் தான் இப்போது ஒரு அரசனாக, தலைவனாக, வழிகாட்டியாக, குருவாக இப்போ வடிவெடுத்து வந்திருக்காரு. குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த இறைவன் தான் குருவாக வந்திருக்கார் அப்படின்னு திருமூலர் சொல்கிறதை இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய 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 அது எடுத்து காமிக்கிறாரு. நாம் இப்போ ஒரு பாடலை பார்த்துருக்கோம். அடுத்தது போற்றிப் பகரொடை அப்படின்னு ஒரு 14 சாத்திர நூல்களில் உமாபதி சிவம் அருளி செய்த போற்றிப் பகரொடை அப்படின்ற ஒரு நூல். அந்த நூல், சாத்திர நூலில் அவர் சொல்கிறாரு, அவருடைய குரு மறைஞான சம்பந்தர். அவரை பற்றி இவர் சொல்கிறாரு. நம்ம ஒரு சில வரிகள் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் நம்முடைய தேவைக்காக. என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்த்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை சாட்சாத் அந்த பரம்பொருளே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் எப்படி எதுக்காக வந்திருக்காருன்னா, என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி, எனக்கு பேரானந்தத்தை வழங்கணும், நீங்காத இன்பம், நிலைத்த இன்பத்தை எனக்கு வழங்கணும், என்ன அதில் இருத்தணும் அப்படின்றதுக்காக பிறவா முதல்வன், பிறப்பிறப்பே இல்லாத இறைவனாகிய அவன் பிறந்து இங்கே வந்து பூமியில் பிறந்து நரவாரும் தார் உலாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று அவருடைய தோள்களில் மலர் மாலைகள் இருக்குது. குருநாதர் மாலை போட்டிருக்காரு. அந்த மாலையிலிருந்து மனம் வீசும் மலர்கள் அந்த தோளில் இருக்குது. அப்படி மனம் மிகுந்த தேன் நிறைந்த மாலையை அணிந்த சம்பந்தநாதன் அப்படின்ற பேரோட பேரிலாநாதன் ஒரு பேர் புனைந்து, பேரே இல்லாத ஒரு கடவுள் ஒரு பேரை வச்சுக்கிட்டு, மறைஞான சம்பந்தன்னு பேரை வச்சுக்கிட்டு, பாரோர்த்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி, இந்த உலக மக்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதோடு சேர்ந்து உணவும் மக்களுக்கு என்ன உணவு உண்டி உறக்கம் பயம் இன்பம் துன்பம் இது கூட அவரும் சேர்ந்து ஒத்து ஒழுகி வாழ்ந்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி, எங்களுக்காக, எங்களை காப்பாற்றுறதுக்காக, என்ன உய்விக்கிறதுக்காக பிறப்பே இல்லாதவன் அந்த இறைவன் பூமிக்கு வந்து என்னுடைய குருவாக பிறந்து என்னை காப்பாற்றுறதுக்காக. ஐயோ, இந்த மக்கள்லாம் எந்த நேரமும் ஏதாவது இன்பத் துன்பத்தில் ஆட்படணும், சதா சோற்று துருத்தி சுமை சுமப்ப கண் பிதுங்க காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே அப்படின்வார் தாய்மானார். அது மாதிரி இந்த சாப்பாடு, தூக்கம், இன்பம் துன்பம், காமம் வெகுளி இதெல்லாம் நிறைஞ்ச ஏராளமான குற்றங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை உள்ள இந்த மானிட உரு கொண்டு வந்து இந்த மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ்ந்து எனக்கு குருவாகவும் இருக்கிய ஐயா அப்படின்னு இப்படி இருக்கிறது பரம்பொருள் தான் அப்படின்னு தன்னுடைய குருவை இறைவனே குருவாக வந்ததாக அவர் சொல்கிறார். இப்போது நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ரொம்ப அற்புதமான முறையில் 1000
1856 உலகத்துக்கு வந்து அவதாரம் பண்ணார். இவர் சொல்கிற மாதிரி, நம்ம உமாபதி சிவம் சொல்கிற மாதிரி, இந்த மானிட உருக்கொண்டு இறைவனே இங்கே வந்து பிறந்து வளர்ந்து நம்மோட மக்களோட மக்களாக அந்த அத்தனை குணங்களோடையும் வாழற மாதிரி ஒரு பாவனை காட்டி வாழ்ந்தார். அதாவது மானை காட்டி மான் பிடிப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையை காட்டி யானை பிடிப்பாங்க, மான் காட்டி மானை பிடிப்பாங்க. அதுபோல் ஒரு மானிட உரு கொண்டு வந்தால் தான் இந்த மானிடர்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்காக இவங்கெல்லாம் இப்படி இறைவன் அடிக்கடி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு இவங்கெல்லாம் ஞானியர் சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறாரு, உமாபதி சிவம் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஞானிகள், அப்பேற்பட்டவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் 1856 அவதாரம் பண்ணார். செப்டம்பர் 16 அவருடைய அவதார நாள். 1923 செப்டம்பர் 16 அவர் இறைவொளியோட கலக்கிறார். அப்பேற்பட்டவரை அதே 1923 ஞானியார் சுவாமிகள் அப்படின்னு, அது அவர் யாருன்னா, ஞானியார் சுவாமிகள் ஞானியார் மடம் அப்படின்னு திருக்கோவிலூரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல கிளைகள் இருக்குது. அதில் கடலூரில் இருக்குது, பல இடங்களில் ஞானியார் மடங்கள் இருக்குது. கடலூர் மடத்தில் இருந்துட்டு எல்லாம் ஒரு மடாதிபதினா எல்லா மடத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. கடலூரில் இவர் அதிக நாள் பொறுப்பேற்றிருந்தார். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிவாளி, தமிழ் பேச்சாளர், சொற்பொழிவாளர், ஞானி, அப்பேற்பட்டவர். அதாவது தமிழ் பற்றாளர், சொற்பொழிவாளர். 3 மணி நேரம் அந்த இலக்கிய தமிழில் ஒரு வழு இல்லாமல் அழகாக பேசுவாராம். மிகப்பெரிய பேச்சாளர் திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கான்னு சொல்லுவோம். அந்த திருவிக்கா மெச்சும்படியாக, பாராட்டும்படியாக, வியக்கும்படியாக சொற்பொழிவு பண்ணுவாராம் ஞானியார் சுவாமிகள். அவர் சொல்லுவாராம், திருவிக்கா சொல்லுவாராம், இந்த மக்களை நீங்கள் எப்படி கட்டி போடுறீங்க, இது மிகப்பெரிய விந்தை அப்படின்னு சொல்லுவாராம். பல ஆயிரம் பேர், மிகப்பெரிய கூட்டம். அவங்கள 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அசையாமல் உட்கார வைக்கக்கூடிய, யாருக்கான பிடிக்கலைன்னா உட்காருவாங்களா, அமைதியாக இருப்பாங்களா? ஞானியார் சுவாமிகள் பேசினா அவ்வளவு சைலண்ட்டாக மக்கள் கவனமாக கேட்பாங்களாம். அவங்களுக்கும் புரியும் வண்ணம், அவங்க அதை ரசிக்கும் வண்ணம் நல்ல ஆன்மீக கருத்துக்களை, தமிழ் சொற்களை. அப்போ அவர் சொன்னாராம், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தமிழ் கொஞ்சம் முடியாமல் இருக்குது, நலிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம அதை ஒரு ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு எப்போதும் இலக்கிய தமிழில் தான் பேசுவாராம். சாதா கலோக்கியலில் நம்மெல்லாம் பேசுகிற மாதிரி அவர் பேச மாட்டாராம். பேர்பட்ட உன்னதமான தமிழ் பற்றாளர், ஞானி, அறிவாளி, சொற்பொழிவாளர், ஆன்மீகத்தில் அவ்வளவு பற்றுடையவர், ஆன்மீக தெளிவு உடையவர். அப்பேற்பட்டவர் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு பாடல் எழுதி கொடுத்துருக்காரு. சுவாமிகள் இறையருளில் கலந்த பிறகு எழுதிய பாடல். அந்த புத்தகத்தில் அவர் பாடல்லையே ஸ்ரீ திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் சுவாமிகள் 1923 பாடி கொடுத்தது அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. அந்த பாடல்களை பாருங்கள். நான் கடைசி பாடலுக்காக தான் வர்றேன், சும்மா கடகடன்னு மற்ற பாடல்களை சொல்லிடுறேன். திரண்டிடும் அடியார் தீவினை தீர்ப்பான் திருவுரு கொண்டயம் சிவமே. உன் பின்னாடி திரண்டு வரப்போகிறாங்க அடியார்கள்லாம். அவங்களையெல்லாம் தீவினை தீர்க்கிறதுக்காக திருவுரு கொண்டு வந்தயம் சிவமே. அவரும் அதான் சொல்கிறார், சிவமே திருவுரு கொண்டு வந்திருக்கு அப்படின்றாரு. அரண் தரும் நின்ற நடிமறை மலரை அனுதினம் போற்றி செய்கின்றோம். இரண்டர கலந்து இன்புற அருள் செய்வாய், இணையிலாது உயர்ந்திடுபவனே, முரண்படல் இல்லா ரெட்டியப்பட்டி முதுநகர் வருகுரு பரனே அப்படின்றார். அடுத்த பாடலில், அன்பு செய்வார்க்கு வேண்டுவது தந்தே அளித்திடும் கருணையை உடையோன், வன்பு செய்வார்க்கு மர கருணையினால் வகைப்படு நலம்பரச் செய்வோன். யார் யாருக்கு எந்தெந்த பக்குவத்துக்கு என்னென்ன தரணும், எப்பப்போ தரணும், எதை கொடுக்கணும்,
எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வகுத்தான் வகுத்த வகையல்லாது கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்வாங்க. அந்த வகுத்தான் வகுத்த வகைன்றது அதுதான். யார் யாருக்கு எப்போ எப்போ எதை எதை கூட்டி வைக்கணும் அப்படின்றது இறைவனோட கணக்கு. அந்த மாதிரி பண்பு செய்வார்க்கு மரக்கருணையினால் வகைப்படு நலம் வரச் செய்வோன் முன்பு பின்பில்லா முதல்வன் என்று இன்னும் முழுமறை முழங்கிடு தலைவன் நன்மனத்தவர் சூழ் ரெட்டியப்பட்டி நகர்தனில் குருவென வந்தோன். ரெட்டியப்பட்டி நகரத்தில் இறைவனே சிவமே குருவாக வந்தது அப்படின்றார். தரை புகழ் வளஞ்சேர் ரெட்டியப்பட்டி தனிநகர் வந்தடியேங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய் உய்ந்தனம் உய்ந்தனம் என்றும் வரையினிற் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம். குறை கடல் உலகில் கண்ணினிற் கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ. இவர் அதே கருத்தை சொல்கிறார் பாருங்கள். திருமூல நாயனார் சொன்னது, உமாபதி சிவாச்சாரியார் சொன்னது அதே கருத்தை ஞானியார் சுவாமிகள் எப்படி சொல்கிறாரு? வரையினிற் சிறந்த கையிலையை விட்டு, உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கைலை மலை. அது இருக்கிற மலைகள்லேயே உன்னதமான சொல்ல முடியாத ஆற்றல்கள் இன்னமும் கையிலையை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. பல அற்புதங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. கைலை மலையில் மேலே ஏறி கீழே இறங்கினவங்க யாரும் இல்லை. அதை போய் வலம் வரதான் முடியும், மலை மேலே ஏற முடியாது. இப்போ எவரெஸ்ட்டில் ஏறுறாங்க எவ்வளவோ பேர். கைலை மலை மேலே யாராலையும் ஏற முடியாது. இன்னை வரைக்கும் அது அப்படித்தான். அந்த மாதிரி வரைகளில் சிறந்த அற்புத ஆற்றல் நிறைஞ்சிருக்கிற கைலையை விட்டு, அந்த கைலாயத்தை விட்டுட்டு வந்தனை தந்தனை ஞானம், எங்களுக்காக குருவாக வந்து ஞானம் வழங்கிட்டுருக்கிற குறை கடல் உலகில் கண்ணினிற்கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ. மலங்களற்ற தெய்வமாகிய நீ எங்களோட மலத்தை நீக்கிறதுக்காக குரு வடிவாக வந்திருக்க அப்படின்னு பாடுறாரு. கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணொணா பல பொருளாயும் விண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் தொண்டரையாளும் குருபரனாயும் துலங்கிடு சத்திய பொருளே மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி. கருத்தினுக்கு எட்டா கடவுளே உலகில் கலந்திடும் அடியரை காப்பான் உருக்கொடு வருவர் என பல நூல்கள் உரைப்பன உண்மை என்றடியோம் தெரிந்திடத் தவர் சூழ் ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய் விரிஞ்சிடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி. இந்த பாடலில் என்ன சொல்கிறார்? கையிலையில் இருக்க வேண்டிய நீ கைலாயத்தை விட்டு எங்களுக்காக இந்த மானிட உருக்கொண்டு எங்களோட வந்து ரெட்டியப்பட்டியில் பிறந்து வளர்ந்து எங்களுக்கெல்லாம் நீ கருணை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கடைசி பாடலில் என்ன சொல்கிறாரு? கருத்தினுக்கு எட்டா கடவுள். இறைவனை பற்றி யாரும் முழுமையாக இறைவனுடைய குணம் இதுதான், ஆற்றல் இதுதான் யாராலையாவது ஏதாவது சொல்ல முடியுமா? அதை அளக்கிறதுக்கு நாம் யார்? கடல் தண்ணியை எத்தனை லிட்டர்னு அளக்கிற ஆற்றல் நமக்கு இருக்க. அதுபோல் இறைவனை நம்மால் அளக்க முடியாது. அப்படி கருத்தினுக்கு எட்டா கடவுளே உலகில் கலந்திடும் அடியரை காப்பான். உலகத்தில் கலந்திருக்கிற அடியார்களோட கலந்து அடியரை காப்பான். காக்கிறதுக்காக உருக்கொடு வருவர் என பல நூல்கள் உரைப்பன. இதுவரைக்கும் வேதம் சொல்லுது, பல நூல்கள் என்ன சொல்லுது? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இறைவன் பூமிக்கு அவதாரம் செய்வான் அப்படின்னு எல்லா நூல்களும் ஞான நூல்களும் இறைவன் பூமிக்கு பிறவி எடுத்து வருவான், நம்மளை காப்பான் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? அப்படி பல நூல்கள் பல நூல்கள் உரைப்பன. அந்த நூல்லாம் சொல்லுச்சில்ல, அதெல்லாம் உண்மை என்று இந்த நூல்கள் ஞான நூல்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய் விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி. எங்கள் மனசு இருக்கே தாறுமாறாக இந்த எண்ணங்களால், அது உண்மையிலேயே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். அது என்ன ஸ்பீடில் எத்தனை எண்ணங்கள் நினைக்குதுன்றது அமைதியாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அவரோட வேகம் தெரியும், அவரோட ஆற்றல் தெரியும். இந்த மனசோட எண்ணங்களோட வேகம்
அது விரிஞ்சிக்கிட்டே போகும். ஒரு சிந்தனை வரும், அங்கேருந்து இன்னொன்று வரும், அங்கேருந்து இன்னொன்று வரும், அங்கேருந்து இன்னொன்று வரும். அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும் எண்ணங்கள். அப்படி விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க, லயப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இறைவனுடைய திருவடிகளில் நம் மனம் லயப்படுமாறு விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க. அதுக்காக எங்களுடைய மனசை உன்னுடைய திருவடியில் ஒடுக்கணுன்றதுக்காக, எங்களுக்கு உபதேசம் பண்ணி எங்களை உய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ ரெட்டியப்பட்டியில் வந்து தோன்றியிருக்கிற. விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க, வெளிவரு குருபரா போற்றி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை கொண்டு நம்ம இன்னும் நிறைய இருக்குது. நாம் பதிவுக்காக கொஞ்சமாக பார்க்குறோம். எனக்கு கிடைச்சதை பார்க்குறேன், கிடைச்ச வரைக்கும் சொல்லிடணும்னு பார்க்குறேன். திருமூல நாயனார் சொன்னதும் போற்றிப்பாக்கரோட இன்றைய சாத்திர நூல், அது 14 சாத்திர நூல்களில் ஒன்று போற்றிப்பாக்கரோடை. அந்த மெய்கண்ட சாத்திர நூலாகிய அதில் சொல்லப்பட்டதும், நம்ம ஞானியார் சுவாமிகள் சொல்லியதும், நமக்கு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் வாய்ச்சிருக்கிறதும் நாம் செய்த மிகப்பெரிய புண்ணியம். பல ஜென்மங்களாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வந்தோம் போல் இருக்குது. அதனால தான் இந்த அருட்சட்ட நெறின்ற ஒன்று நமக்கு அறிமுகமாக இருக்குது. புண்ணிய பயனாக கிடைத்தது அருட்சட்ட நெறி. நாம் செய்த புண்ணிய பயனாக கிடைத்தவர் நமக்கு கிடைத்த குருநாதர். இதை பயன்படுத்தி நம்ம இன்னும் எப்படி உய்யணும், இறைவனை திருவடியை தரிசனம் பண்ணணும், முத்தி பேர் அடையணும். அவருடைய அருட்பாடல்கள் அத்தனையிலையும் பாருங்கள், ஆரம்பத்தில் அப்படியே இறைவன்னா என்ன, அவன் எப்படி இருப்பான், அவனை எதுக்கு வணங்கணும், அப்படியே சுலபமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வருவார். அதுக்கப்புறம் வெறும் தத்துவமாக வச்சு முத்தி 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 முத்தி. அவருடைய நோக்கமே ஆன்மாக்களுக்கு முத்தி மேலே நாட்டம் வரணும். ஏன் முத்தி அடையணும், என்ன செய்தால் முத்தி அடையலாம், முத்தினா என்ன, எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அருமையான ஞான பாடல்கள் தான் அருட்பாடல்கள். இதை எல்லாரும் படிக்கணும். படிக்க படிக்க அதோட ஆழம் புரிய புரிய அது எவ்வளவு உன்னதமானதுன்னு புரிய வரும். வாழ்க வளமுடன். எல்லாரும் இதை ரசிக்கணும். இந்த நல்ல விஷயங்கள் நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இப்போ நாம் பேசுனது ஒரு சிவம் உலகத்தில் வந்து பூமியில் வந்து பிறந்திருக்கிற ஒரு அற்புதமான கதையை தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை கொடுங்க. இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழியன்னாலும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.